மணியே போராட்டமா உன் கண்கள் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். என்னடா இது, வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல மாறின மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. பாப்பா, என்னால நம்ப முடியலடா. உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. அதை விட அவங்க அம்மா அவங்க அக்கா தான் முக்கியம்னு என்ன அடிக்கலாம் செஞ்சாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் மீறி நீ வந்ததுமேவும் பாரு, என்னை எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. பாப்பா, நம்பவே முடியலடா. உங்க அப்பாவா இப்படின்னு. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருந்தா வேற என்ன வேணும்? ஆனா கண்ணு, அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவேன், நீ எனக்குள்ள உருவாக்கிட்டேன்னு டாக்டர் சொன்னதும் அம்மா அடுத்த நிமிஷம் கவலைப்பட்டேன். என்னடா நம்ம வாழ்க்கையே சரியில்லையே, இனி நம்மள நம்பி ஒரு குழந்தையானு. ஆனா அடுத்த செகண்ட் எல்லாமே மாறிடுச்சு. இந்த நேரம் சந்தோஷனாலும் அது நீ கொடுத்தது. வாடா பாப்பா, இந்த உலகத்துக்கு நல்லபடியா வா. அம்மா உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா பாத்துக்குவேன். சகு, என்னங்க? இந்தாமா தண்ணி குடி. என்னங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இங்க பாரு, டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவது எங்கேயும் எழுந்திருக்காம வேலை பார்க்காம இப்படி உட்காந்த மணிக்கு ரெஸ்ட் எடு. என்னங்க? இன்னைக்கு நான் ஆபீஸ் போல, நாளைக்கு தான் போவேன். ஏன்னா லேட்டா வேற ஆயிடுச்சா. அது மாதிரி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த கேட்டுட்டு அங்க போய் என்னால வேலை பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான். சகு, கட்டில விட்டு எழுந்திருக்க வேண்டாம். உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, தண்ணி, டீ, காஃபி எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா இரு, நம்ம குழந்தை வர போறான். இப்ப இருந்தே நான் உன்னை பாத்துக்கிட்டாதானே இப்படி உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பையன் கேட்டுக்கிட்டே இருப்பான். பாரு, வெளியே வந்ததும் அப்பான்னு என்கிட்டதான் பாசமா இருப்பான். சகு, நான் இப்ப பேசுறதெல்லாம் குழந்தைக்கு கேக்குமா? தெரியலங்க, ஆனா மாசம் கூட கூட கேக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, கண்டிப்பா கேக்கும். டெய்லி உன்கிட்ட நம்ம குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருப்பேன், சரியா? சரிங்க. அப்புறம் சகு, இன்னைக்கு அம்மாவை சமைக்க சொல்லிட்டேன். இந்த டைம் புளிக்குழம்பு, புளித்துவையல் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமாமே? அது அம்மா தான் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு சோறாக்க சொல்லிருக்கேன். நீ சாப்பிட்டுக்குவேல? இல்ல இல்ல, சாப்பிடுறது ஒண்ணு இல்லங்க. அத்தை ஒண்ணு செய்ய வேண்டாம், அத்தையே குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் பாத்துக்கிறேங்க. சகு, அம்மா விறகடுப்புல உட்காந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு தக்கன பேசிட்டு வந்துட்டேன். நீ சும்மா இருந்தா போதும். இந்த ரூம்ல இரு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேங்க. அப்படி இருக்கணும். அம்மா சமைச்சதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், புரியுதா? என்னங்க, அத்தையை போய் கஷ்டப்படுத்திட்டு இதுல என்ன இருக்கு கஷ்டம்? உங்க பேர பிள்ளைய பாக்கணும்னா அவங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சும்மா வருமா? சகு, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. தண்ணி குடிச்சுக்கோ. டீ காஃபி வேண்டாம். டீ காஃபி குடிச்சா இந்த நேரம் உனக்கு எப்படி இருக்கோ? பால் வேணா ஆத்தி கொண்டுவரவா? இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதுல ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுவே ஓகே தாங்க. இனி எதுவும் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். சரி சகு, சரி. தண்ணி குடிச்சிட்டு டம்ளர் அங்க வச்சுக்கோ. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. நான் போய் ஆபீஸ்ல எல்லாருக்கும் போன் போட்டு நான் அப்பாவாக போறேங்கிறத சொல்லிட்டு வரேன். சரிங்க. சகு, எது ஒண்ணுனா எழுந்து வராத, என்ன கூப்பிடு. சரிங்க. என்னங்க? என்னம்மா? சாரிங்க. சாரியா? எதுக்கு? இல்ல, உங்களை பத்தி நான் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலங்க. நீங்க இவ்வளவு பாசமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, என்ன அறியாம நான் ஏதாவது கோபமா இல்ல உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி இருந்தா ரொம்ப ரொம்ப சாரிங்க. இனி நான் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். சகு, கோபத்திலயோ ஆத்திரத்திலயோ நாம பேசுற பேச்சு நம்மள அறியாம வர்றது. அதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நீ வேற. நானும் தான் உன்ன பேசினேன், அதுக்காக என்ன பண்ண? இங்க பாரு சகு, ஆனாலும் நீ அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸா தான் நடந்துக்கிட்ட. அம்மா வயசானவங்க, உனக்கு அவங்க மேல கோப தாபம் எதனாலும் இருக்கலாம். ஆனா அதுக்காக இப்படிதான் காமிக்கணும்னு கிடையாது. பிடிக்கலையா பேசாம இருந்துக்கோ, ஒதுங்கி இருந்துக்கோ. இனி இந்த மாதிரி பண்ணாத. குறுக்குல அடிபட்டதோட போச்சு. தலையில அடிபட்டு இல்ல ஏதாவது உயிருக்கு ஒண்ணுனா என்ன பண்ண முடியும்? ஐயோ இல்லங்க. சகு, நான் சொல்றத சரின்னு கேளு. நீ மறுத்து மறுத்து பேசுறதா எனக்கு கோபம் வருது. என்னங்க, மறுத்து பேசல. என்னைய நான் கொட்டினேங்க, ஆனா அதை தொடச்சு விடுங்கல. சகு, திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசுற பாரு. என்னங்க? நான் சொன்னா நீ சரின்னு கேளு. சரின்னு கேக்குறதுல என்ன குறைஞ்சிடுவியா? இல்லங்க. நீ பாருமா, போனதெல்லாம் போகட்டும். இனி நான் உன்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் மகன் வர போறான். அப்ப நான் பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். சொல்றத சரின்னு கேட்டு போ. புருஷன் சொல்றத கேக்குறதுல உனக்கு ஏதாவது கௌரவ பிரச்சனையா? இல்லங்க. இல்ல இவன் சொல்லி நாம ஏன் கேட்கணும்னு நினைக்கிறியா? இல்லங்க, அப்படினா இல்லங்க. அப்பனா நீ சரின்னு கேக்குறதுல என்னங்க? சரிங்க, சரி சரின்னு கேக்குறேன். இனி நான் கவனமா இருக்கேன். அவ்வளவுதான். இதுல என்ன ஆச்சு உனக்கு? இந்த சாரி நீ சொல்ற வார்த்தைக்காக உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணி பேசிட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் வாங்கிட்டு வருவேன். நீ படுத்துக்கோ, ஓகேவா? சரிங்க. என்ன இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல.
இந்த அளவுக்கு அன்பாவும் பேசுறாங்க, ஆனா நான் அந்த விஷயத்தை செய்யவே இல்லைங்கிறத சொல்றத கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி? இவர் என்ன நல்லவரா கெட்டவரா? ஓ, இவரோட குணத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனாலும் சகு, இவர் இந்த அளவுக்கு பாசமா பேசுறாருன்னு நினைச்சு நீ சாரி கேட்டது தப்பு. பாரு, நீ சாரி கேட்டனால என்னமோ நீதான் தப்பானவங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. எல்லாத்துக்கும் சரின்னு கேளுனா என்னோட தரப்பு நியாயத்தை அப்படி இந்த வீட்டுல பேசவே முடியாதா? செவ்வாழ சொன்ன மாதிரிதான், பொண்ணுங்க புருஷன் வீட்டுல சந்தோஷமா இல்ல வாழணும்னா, பொண்ணுங்க புருஷன் வீட்டுல வாழணும்னா எல்லா விஷயத்தையும் சரின்னு கேட்டுதான் போகணும் போல. சரி, இப்போதைக்கு இந்த மனுஷன் நல்ல குணமா இருக்காரு, இவருக்கு தகுந்த மாதிரியே போவோம். திரும்ப வீட்டுல பிரச்சனை, சண்டை, சச்சரவு எதுவும் வேண்டாம். அதை விட உங்க அம்மா வீட்டுக்கு போன அடுத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இல்ல முந்தையாவது நான் ஒருத்தியா இருந்து கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப எனக்குள்ள ஏன் உயிர், என் பாப்பாவையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்த கூடாது. வேற வழியே இல்ல. பொண்ணுங்களுக்கே உண்டான விட்டு கொடுத்து பொறுமையா போறதுதான். அதை தவிர்த்து நம்ம இந்த குடும்பத்துல வாழ்றது கஷ்டம்தான். அப்படியே போவோம். அம்மா, மதனியை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போறாரு. கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்க. இனி ஏதாவது சொல்லி வர சொன்னா சரி, ஓகே, வரட்டும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அடியே தேனு, என்னடி பண்ற? ஆமாமா, வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டுட்டு என்ன பண்ற ஏது பண்ற நல்லா விசாரி. அடடே, நான் கூட இந்த பக்கி சொல்லும் போது நம்பல. அம்மா வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்துட்டேன், இனி என் அம்மா வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படி இப்படி வந்து கதை இழந்தா. இவளாது இவ அம்மா வீட்டுல சண்டை போட்டு வராதாதுன்னு நினைச்சா, ஹை, நிஜமாலே போன் பேசிட்டு இருக்கா. சண்டைதான் போல கோச்சிக்கிட்டு வந்துட்டா போல. அட அட அட, கல்யாணம் பண்ணும்போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல. அவ அம்மா வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது பா, என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏய் ஐயாச்சாமி, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையிலே விடிவு காலம். அப்பாடா, வாரத்துல 7 நாள் அம்மா வீடுன்னு குடுன்னு ஓடுவா. மிச்ச வாரத்துல எங்க நாள் இருக்கு? எங்க இருந்தா? இவளை கட்டிக்கிட்ட வந்த நாள்ல இருந்து என் அப்பா அம்மாட்ட இருந்து தனியா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை கிளீன் பண்றது, சமைக்கிறது, ஏன் பாத்ரூம் கழுவுறது முதற்கொண்டு நான் தான். எதுக்கு இந்த ஒரு வீடு, எதுக்கு தனி கொடுத்தனோன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை இந்த கிறுக்கி தனி கொடுத்தனோங்கிறது புருஷன் மட்டும் வந்து தனியா வாழ்றது நினைச்சிட்டாலோ? ஏன் அம்மா வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டா? இவ எல்லா நேரமும் அவ அம்மா வீட்டுலதான் இருக்கா, நான் மட்டும் இந்த வீட்டுல இருக்கிறதான் தனி கொடுத்தனமோ? இருக்கலாம், யாரு கண்டா? சரி, இனி தனி கொடுத்தனும் எனக்கு மட்டும் இல்ல, தேனுக்கும். தேனு இனி இனி ஐயோ, சொல்ல வெக்கமா வருதே. வீட்டு வேலை ஃபுல்லா நான் பார்க்க மாட்டேன், நீதான் பார்க்க போற. கடவுளே, உனக்கு கண்ணு இருந்தா இல்ல காது இருந்தா அதை நல்லா கேட்டுக்கோ. இவளுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் சமாதானம் ஆகவே கூடாது. சண்டை மேலும் 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 பெருசாகணும். என் அம்மா, என் அப்பா, என் தம்பி, தங்கச்சி யாருமே வேண்டான்னு இந்த வீட்லயே இருந்துக்கணும்பா. அதனால உன்னால முடிஞ்சா சண்டையை மட்டும் பெருசாக்கு, சமாதானத்தை மட்டும் கொண்டு வந்துடாத. ஏன்னா இதனால ஒரு உயிர் வாழும். எந்த உயிர் தானே கேக்குறீங்க? என் உயிர் தான். இனி வீட்டு வேலையில இருந்து எனக்கு விடுதலை, 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 எனக்கு விடுதலை. யோ தருதல, என்னைய கத்திக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. கொஞ்ச நேரம் பேசாம நில்லும். போன் பேசிட்டு இருக்கேல்ல. நீ பேசு. நீ போய். ஏய், உன் அம்மா உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அந்த ஒரு ஆங்காரத்துல பேச மறந்து தொலைச்சிடாத. ஆமாயா, வீட்டை விட்டு போறேங்கிற என் அம்மாவும் சரி என் தம்பியும் சரி என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, என்கிட்ட பேசாத, அங்க கேளு. இதோ கேக்குறேன். ஆமாடி, தப்பிச்சோம் இங்க இருந்து. இல்ல போ வேண்டாம், சண்டை அப்படியே பெருசாகுதான்னு இங்கே நின்னு கேப்போம். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா, அடி ரக்கமா கைய தட்டு, இல்ல எத்தேனமா நீ மல்லு கட்டு. அம்மா, இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? பாருமா, பேசாத. அப்படி தாண்டி என் செல்லா குட்டி, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லம்மா. அப்படி சொல்லு. பேசாதமா, இந்நேரம் நீ என்ன தேடி வந்திருக்கணும். என் தொம்பிக்காரனை கூப்பிட்டுட்டு அதை விட்டுட்டு அங்க உட்காந்து போன் பேசுறியோ? உனக்கு உன் மருமக தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேல. பாரு, உன் மருமகளே நல்லா பாரு. நாளைக்கு அவதானே உன கடைசி காலத்துல பாக்க போறா. பாரு. அப்படித்தான். அம்மா, நீ பேசாதன்னு சொன்னேன். அடியே கூறுகட்ட குப்பாயி, நான் பேசுறத முத கேட்டு தொலைடி. நான் ஏன் கேட்கணும்? அப்படி கேளு, எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேளு. என்னால கேட்கவே முடியாது, நீ போனை கட் பண்ண. அடியே, அம்மாவே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி. குறுக்கு வழியோட உட்காந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருக்கேன்டி. உன் தொம்பி பொண்டாட்டி அந்த மகாராசி மாசமா இருக்காளாண்டி. என்னம்மா, என்ன சொன்ன? மறுக்கா சொல்லு. அடியே, அந்த குண்டு உருளைக்கிழங்கு மாசமா இருக்காளாண்டி. நீ போனதுமே உன் தம்பிக்காரன் நீ வீட்டை விட்டு வெளியே போய் நீங்க வரவே வராத. இனி நீ பார்த்திபன் பொண்டாட்டி இல்ல சிதம்பரத்துக்கு மக அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டினா
அவ என்னன்னா பூசக்கன்னு மயங்கி விழுந்துட்டா. என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அங்க அவ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. வீட்டை விட்டு அடிச்சு துரத்துன உன் தொம்பிக்காரன் இப்ப அவளை அலேக்க தூக்கிட்டு வந்து வீட்டுல பெட்ரூம்ல உட்கார வச்சிருக்கான். கேட்டுக்கொடி, அவ ஒரு வேலை பார்க்க கூடாதான். குறுக்கு வழியோட என்ன உட்காந்து சமைக்க சொல்றான். இன்னிட்டு சமைச்சாதாம உனக்கு கை கால்லாம் வலிக்கும். உட்காந்துக்கிட்டே விறகடுப்புல சமனு. தொம்பி பொண்டாட்டிக்கு நான் புளி குழம்பு வச்சிட்டு இருக்கேன்டி. அம்மா என்னம்மா சொல்ற? அதாண்டி புளி குழம்பு வச்சிட்டு இருக்கேன்டி. யோ லூசுமா, நான் அதை கேட்கல. என் தம்பி பொண்டாட்டி. அம்மா உண்மையா? உண்மைதாண்டி, டாக்டரே சொல்லிட்டாங்க மாசமா இருக்காளாண்டி. அவ மாசமா இருக்கான்னு கேட்டது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. நம்ம வீட்டு வாரிசுலடி வரப்போகுது, அதுக்காக சந்தோஷம் பட்டேன்டி. ஆனா உன் தொம்பிக்காரன் பார்த்த வேலை என்ன பாரு, இன்னைக்கே வந்து விறகடுப்புல உட்கார வச்சுட்டான். இனி அவளுக்காக என்ன என்னென்னலாம் கொடுமைப்படுத்த போறானோ சொல்லிக்கிட்டு இருக்காண்டி. வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா, சமைக்கணுமா? அவளை ஒரு வேலை பார்க்க கூடாதான். மகாராணி மாதிரி மேடம் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்களாம். ஏண்டி, எனக்கு நான் வயசு திரும்புதா? உன் தொம்பிக்கு கூறு வேண்டாம். புள்ள மாசமா இருக்காளேன்னு சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷம் என்னடா இது நமக்கு வந்த சோதனை நினைக்க வச்சுட்டான். பாடி நீ யாரு வீட்டுக்கு வந்தா எனக்கு ஆறுதலா இருக்கும். மாமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாண்டி. இப்ப கூட காஃபிய போட்டுட்டு இருக்கேன், அதுவும் விறகடுப்புல. நெருப்பு எரியுதுடி. அதே மாதிரி என் வயிறும். ஐயோ அம்மா, நான் அதை கேட்கல. அந்த சகுந்தலா, ஐயோ அதுவும் உண்மைதாண்டி. மகாராணி ரூம்ல உட்காந்துருக்கா, காத்தாடிய போட்டுட்டு ஜம்முன்னு. நான் பாரடி வெந்து செத்துட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, லூசு மாதிரி பேசாதம்மா. நான் கேட்டதா அவ மாசமா இருக்கிறது உண்மையா? டாக்டரே சொல்லிட்டாங்களா? அதை தாண்டி இவ்வளவு நேரம் பக்கமா பேசிட்டு இருக்கேன். அவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதாண்டி உன் தம்பிக்காரன் ஆட்டம் ஆடுறான். தேனு, இங்க வீட்டுக்கு வாடி, அம்மாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னதே வீட்டுக்கு வரவா? நான் என்னையா வீட்டுக்கு கூப்பிடுற? ஐயா, அந்த பெத்தனாச்சி கிழவி பேசாம இருக்காது போல. அவ இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டுன்னு விட்டு தொலைதா. போன போட்டு வீட்டுக்கு கூப்பிடுது பாரு. ஏன்னு போயிராதடி, போயிராத. கூப்பிட்டது நான் வருவேன் நினைச்சிட்டியோ? அப்படி பேசுடி. நமக்கு மான மரியாதை வேண்டாம்? எனக்கும் மான ரோசம்லாம் இருக்குமா? அப்பாடா இருக்காம்பா, நல்லதா போச்சு. அப்படா போக மாட்டா கன்ஃபார்ம். இன்னொரு தடவை என்ன வீட்டுக்கு கூப்பிடுற வேலை வச்சுக்காத. ஏன்னு என்னடி இப்படி பேசுற? நீங்க தான் போன்னு சொல்லி என்ன விரட்டுவீங்க. ஏய், நாங்க எங்கடி விரட்டணும்? நீதான் ஓ குட்டு வெளியே வந்துருன்னு ஓடிட்ட. ஓடுனா ஓட விட்டுருவீங்களா? கைய பிடிச்சி இழுத்தாவது உள்ள உட்கார வைக்க வேண்டாம்? எனக்கு என்ன எல்லாரும் பேசாம நின்னுட்டு அடியே நானே நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன். இதுல எங்கடி ஒண்ணு ஓடி வந்து கைய பிடிச்சி இழுக்கலையில பேசாம இருங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க மகனும் என் வீட்டு படியேறி வந்து என்ன கூப்பிடுறீங்களோ? ஐயா, அதுவும் வாமா மின்னலு அந்த மாதிரி கூப்பிடணும்னு சொல்லுடி. அப்படி கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நான் வர மாட்டேன். தேனு, நம்ம வீட்ல போய் நீ கணக்கு பாக்குறியா? கணக்காது அறிவியலாது. இப்ப சொன்னதே எனக்கு வயிறுலாம் எரியுது. முத போன வை. நீங்க வந்து கூப்பிடாம, அதுவும் என் தம்பியால வந்து கூப்பிடாம நான் எங்கேயும் வர மாட்டேன். இப்ப நீ பேசுனதுக்கு மருமவ மாசமா இருக்கிறதுக்கு சும்மா விட மாட்டேமா, சும்மாவே விட மாட்டேன். இரு, இதுக்கு ஒரு முடிவு இப்பவே நான் கட்டுறேன். முடிவு கட்டுறியா? என்னடி சொல்ற? உன்கிட்ட நான் எதுவும் சொல்லலமா. என்னதான் நீ உன் மாவின் சப்போர்ட்டுக்கு தான் பேசுவ. நான் சும்மா விட மாட்டேமா, சும்மா விடவே மாட்டேன். நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். தேனு தேங்கானு போன வைமா. அப்பாடா, இவ்வளவு நேரம் பேசியும் சமாதானம் ஆகல. மான ரோசம் கொஞ்சம் இருக்க போல. டேய் ஐயாச்சாமி, இனி தேனு உனக்கு முழுசா சொந்தடா. இன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைச்சது விடுதலை தான்டா. மா ஏதோ கோபமா பேசுனா வச்சுக்கிறேன் பாத்துக்கிறேன்னு, அது என்னவா இருக்கும்? பேசாம உட்காந்துருப்போம். அவளால அவ மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிட்டதான் வந்து புலம்புவா, அப்போ கேட்டுக்கலாம். மாசமா இருக்கலாம் மாசமா? என்ன நினைச்சு இப்படி? அதுவும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேனா? இல்ல சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கே இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். நான் யாரு, இந்த தேன்மொழி யாருன்னு காமிக்கிறேன். கிறுக்கி மவ, இவகிட்ட கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசலாம். அவ அப்படியே வீட்டுக்கு வந்தா கூட மாட வீட்டு வேலையை அவளும் சேர்ந்து பாப்பா. இந்த குறுக்கு வழியோட உட்காந்து நம்மளால வேலை பார்க்க முடியாதே நினைச்சா இவ என்ன சொல்லிக்கிட்டு திரியறா? நான் பாத்துக்கிறேன் கவனிச்சுக்கிறேன் அப்படி இப்படிங்கிறா. ஐயோ, ஒருவேளை திரும்பவும் வந்து இங்க பிரச்சனை பண்ணுவாளோ? அவசரப்பட்டு அவ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டேனா? போச்சு. திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு என் அம்மாவை கொடுமைப்படுத்துறியான்னு 4 கேள்வி கேப்பா. கண்டிப்பா நாக்கப்படுங்கிற மாதிரி நறுக்குன்னு கேப்பா. திரும்பவும் இந்த வீட்டுல பிரச்சனை வரப்போகுது. பார்த்திபா, அம்மா ஒண்ணும் பண்ணலடா. ஐயோ, தேனு வந்து இனி என்ன ஆட்டம் ஆட போறான்னு தெரியலையே. என்னடி இது?
சகுந்தலா, கேசரி. கேசரியா? ஆமா ஆமா, டக்குன்னு செய்யற ஒரே ஸ்வீட் எதுனா அது கேசரி தான். அது ஒரு ரவா கேசரி. போய் என் மாமியார்ட்ட சொன்னேன், சகுந்தலா இப்படி உண்டாயிருக்காத்தன்னு. என் அத்தைக்காரிக்கு சந்தோஷத்தை கேட்டுக்கோ. உடனே வீட்டுல இருந்த ரவாயை எடுத்து போட்டு கட கட கடன்னு வறுத்து சீனிய கொட்டி கேசரிய கிண்டியாச்சு. செவால, எனக்காகவா உங்க அத்தை செஞ்சாங்க? ஆமா சகுந்தலா, என்னாலயே நம்ப முடியல. செஞ்சதும் இல்லாம சூடா இதுல வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு என்னையும் அனுப்பி விட்டுருக்காங்க. செவால, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அத்தைட்ட போய் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் ஓ மாமியாக்காரியும் ஏன் மாமியாக்காரியும் அச்சா மொண்டாட்டி கொழுந்த மொண்டாட்டி வரும். அதனாலதான் கவனிச்சாலும் கவனிச்சிருக்கோம். என்னனாலும் இருந்துட்டு போட்டோம், உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்ல. அதெல்லாம் சமையல் வேலை நல்லா தான் செய்வாங்க. என்ன வாய் தான் காது வர நீளும். இருக்கட்டும்டி, நீ அங்க உங்க வீட்டு கிச்சனுக்குள்ளே போக முடியலன்னு கஷ்டப்படுற. நான் இங்க எங்க வீட்ல எனி டைம் கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கஷ்டப்படுறேன். என்ன பொழப்போ நம்ம பொழப்பு. ஆமாடி, இதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு பொழப்பு. சரி சரி, இங்க பாரு, என் மாமியா சொல்லி விட்டது. கேசரி 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் சாப்பிடுவியா, அதுக்கு மேல இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. கேசரி மட்டும் இல்ல சகுந்தலா, எதா இருந்தாலும் சரிதான். ஒரு 3 மாசத்துக்கு இனிப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ, ரொம்ப எடுத்துக்காத. சரி செவால. அதுக்கப்புறம் குடம் தூக்க வேண்டாமா, ஆடிப்படி ஏறி இறங்க வேண்டாமா, நிறைய சொல்லிச்சுப்பா. கொஞ்சம் நீயும் ஃபாலோ பண்ணு. சரி செவால, கண்டிப்பா. எனக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னதும் என் புருஷன் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி நான் பகல் நேரத்துல ஒரு நாள் கூட சந்தோஷமா கட்டில்ல உட்கார்ந்த காலம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேனா, இதெல்லாம் கனவா நிஜமா நானே கிள்ளி பாத்துட்டு இருக்கேன். சரிதான் சரிதான், உன்னை மட்டுமே கிள்ளிக்கோ, என்ன கிள்ளிராத. செவால. சரி, அண்ணாத்த எப்படி? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு செவால. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அவரோட குணங்கிறது நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, ஆர்த்தி அண்ணன் குளம் கொஞ்சம் முசுறு பிடிச்சதுதான். அவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தடவி கொடுத்துட்டே பேசிட்டு இருந்தா கொஞ்சம் கம்முன்னு இருப்பாரு. இப்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறாருல, அப்படியே அவருக்கு ஏத்த மாதிரியே போ. வேற என்ன பண்ண முடியும்? சரி செவால. அம்மா, இந்த விஷயத்த உன் அம்மா அப்பாக்கு போன் பண்ணி சொன்னியா? இல்ல செவால, இன்னும் சொல்லல. ஏன் இன்னும் சொல்லாம இருக்க? இல்ல, இவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லிக்கலான்னு. லூசு, இதையுமா உன் புருஷன்ட்ட கேட்டுட்டு சொல்லணும்? இது உங்க அம்மா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்க தான், இருந்தாலும் இப்பதான் நல்லா பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்காம போன் பேசி வேண்டாம். ஏற்கனவே எங்க அம்மாட்ட போன் பேசி வீட்டுல பிரச்சனை வந்ததெல்லாம் போதும். அவர் வந்ததும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் முன்னையே நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொடுமையாதான் இருக்கு. இருக்கட்டும் செவால, என்ன பண்ண? சரி சரி, பார்த்தேன். என் பெத்த கிழவி சமைச்சிட்டு இருக்கு. அதுட்ட போய் அப்படியே கொஞ்சம் பேசி கொடுத்துட்டு நான் என் வீட்டை பார்த்து கிளம்புறேன். கருக்கு கிட்ட சொன்னேன், அவ உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டா. சாயங்காலத்தை அப்பலாம் கூட்டிட்டு வரேன். சரி செவால. கேசரிய கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வச்சிருக்கிறத உன் புருஷனுக்கும் உன் மாமியாருக்கும் கொடு. அவங்க வந்ததுமே நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா பாப்பா, புருஷன் கொஞ்சம் ஆசையா பேசிடக்கூடாது, கவனிச்சிடக்கூடாது. உடனே பொண்டாட்டிங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஜிங்கு பொங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுறது. ஏய் செவால, என்னத்த சொல்ல, நம்ம குணம்லாம் இப்படின்னு ஆயி போச்சு. சரிடி, சாயங்காலம் வாரேன், பாத்துக்கோ. சரி செவால. என்னடி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன எதுக்குடி இப்படி பாக்குற? பக்கத்துல பக்கத்துல மூஞ்ச காமிக்காத, பதறுதடி. யோ, கேட்டியா கேட்டியா? என்னத்தடி கேட்டியா? நான் போன் பேசிட்டு இருந்தேனே, அத கேட்டியா? கேட்டேன் கேட்டேன். கேட்டேல, அப்ப நீ என்ன பண்ணணும்? என்னடி பண்ணணும்? யோ, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சொல்லியா தெரியுமா? அத்தி தேனு, என் கண் முன்ன என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலடி. அங்க தொங்கலாம் நடக்கிறது எனக்கு எப்படியே தெரியும்? தெரியாம நீ என்னையா நான் போன் பேசுறத கேட்ட? அடியே அடியே அடியே, உனக்கு உங்க அம்மாவுக்கு சண்டை மட்டும் கேட்டுச்சு. உன் அம்மா உனக்கு கூப்பிட்டாங்க, நீ வர மாட்டேன்னு சொன்ன. எனக்கு மான ரோசம்லாம் இருக்குன்னு சொன்ன. அதுதாண்டி, அதுதான் கேட்டேன். அடச்சி, என்னையா மனுஷனே, அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இங்க நீ மான ரோசன் பேசிட்டு இருக்க. யோ துப்பு கட்ட மனுஷா, அங்க என் தம்பி பொண்டாட்டி மோசமா இருக்கலாம். ஏனு அப்படியா? என்ன நொப்படியா? நடக்க கூடாதியா? நடக்கவே கூடாது. இத நான் சும்மா விட மாட்டேன். தேனு, அப்படிதான் பேசக்கூடாது. என்னடி சீரியல் வில்லி மாதிரி பேசுற? என்ன சீரியல் நாத்தனாவா? இதுக்குதாண்டி உன்னை சீரியல் ரொம்ப பாக்காதன்னு சொல்றேன். நீ நாட்டுக்கு அவ குடும்பத்தை போய் எதுவும் செய்யாத. அது எப்படி என்னால செய்யாம இருக்க முடியும்? அவளுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆகுது? எவளுக்கு? உன் தம்பி பொண்டாட்டிக்கா? அவளுக்கு தான் கேட்டேன். உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் இருக்கும். தம்பி பொண்டாட்டிக்கு கேட்டேன். அடியே, 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல தானடி கல்யாணம். தம்பிக்கு சொன்னா தம்பி பொண்டாட்டிக்கு சொன்னா என்ன? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் அவ்வளவு கோப ஆத்திரத்துல இருக்கேன். ஓகே சொல்றேன். 3 மாசம் ஆகுது. 3 மாசம் தானே ஆகுது? ஆமாடி, காது கேட்கலையாடி செவிட்டு கழுத. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். சரி சொல்றேன். 3 மாசம்.
எனக்கு எனக்கு கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகுது? ஆ, உனக்கு அதாவது நமக்கு 6-7 மாசம் இருக்கும். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதானடி கபோதி. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சொல்லியா? எனக்கு அதே 6-7 மாசம். அவளுக்கு 3 மாசம், எனக்கு 7 மாசம். இப்போ அவ மாசமா இருக்காளாம். அப்பனா எனக்கு என்னையா குறை? சொல்லு, எனக்கு என்ன குறை? அது இல்ல இல்ல, என்னால சும்மா விட முடியாது. இங்க பாரு தேனு, வெள்ளி மாதிரி பேசாத. அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் நினை. நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும், தாயும் செய்யும் நல்லா இருக்கணும்னு நினை. மனசார நினைடி. அதான் உன் தம்பி பொண்டாட்டிக்கு நீ செய்யற நல்லது. அச்சி, நிறுத்தியா? என்ன நினைச்சுக்கிட்ட? அப்படியெல்லாம் என்னால பேசாம இருக்க முடியாது. எனக்கு லேட்டா கல்யாணம் முடிச்சிட்டு அவ உடனே மாசமாவா? என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? தேனு வில்லத்தனமா பேசாத. பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அவளை நான் பழி வாங்கணும், பழி வாங்கியே ஆகணும். அது எப்படி அவ மாசமாகலாம்? தேனு இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. ஓ, நிறுத்தியா? நீ சொல்ற சாக்குல என்னால கேட்க முடியாது. நான் அவளை பழி வாங்குவேன். கல்யாணமாகி 3 மாசத்துல அவ மாசமானா, கல்யாணமாகி 7 மாசம் ஆனா மாசமாக முடியாதா? என்ன சொல்ற? சொல்லியா? நான் மாசமாக மாட்டேனா? ஆவ ஆகணும். இப்ப இந்த நிமிஷம் ஆயா, வா வா, நாம ஹாஸ்பிட்டல் போலாம். டெஸ்ட் எடுப்போம். நான் மாசமா இருக்கேன்னு சொல்லணும். அட கூறுகட்ட குப்பாயி, அதுக்கு நீ மாசமா இருக்கணும். ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்பவே மாசம் ஆகணும். அவளுக்கு முன்ன நான் குழந்தைய பெத்துக்கணும். அவ குழந்தை பெத்துக்க முன்ன என் குழந்தைய தூக்கி கையில காமிக்கணும். இதுதான் நான் அவளை பழி வாங்குறது. தேனு என்ன சொல்ற? நான் உடனே மாசம் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. உடனே ஒரு பொம்மையை வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்கறேன், உட்காந்து விளையாண்டுட்டு. உடனே மாசம் ஆகணும்னா லூசாடி நீ? ஓ வேண்டாம், அவளை பழி வாங்கணும். இது என்கிட்ட என்ன பேச்சு பேசுனா? இப்ப அவ மாசமா இருக்கானா, நான் அவ மூஞ்சில போய் எப்படி முழிக்க முடியும்? அதுக்கு நான் உடனே மாசம் ஆகணும். ஐயோ லூசு கிறுக்கி. எனக்கு தெரியாதியா? தெரியாது. இப்பவே நான் மாசம் ஆகணும். அவளுக்கு முன்ன குழந்தை பெத்துக்கணும். அவளை நான் பழி வாங்கணும். அட கிறுக்கு பிடிச்சவளே, இப்படி யாரும் பழி வாங்க மாட்டாங்கடி. நான் வாங்குவேன். என் தம்பி பொண்டாட்டிட்ட நான் தாண்டி உனக்கு முன்ன ஃபர்ஸ்ட்னு குழந்தை பெத்து காமிப்பேன். சுத்தம் மெண்டல் முத்திருச்சு. ஆயா வா. எங்கடி? ஹாஸ்பிடலுக்கு போவோம். இப்பவே செக்அப் பண்ணுவோம். ஐயோ புரிஞ்சுதான் பேசுறியா, புரியாம பேசுறியாடி? எனக்கு தெரியாதியா? ஆயா ஹாஸ்பிடலுக்கு. தேனு, நான் உடனே மாசம் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஆயா போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம். அட கிறுக்கு பிடிச்சவளே, நீ மாசம் ஆகிறதுக்கு எதுக்கடியே ஹாஸ்பிட்டல் போனோம்? அம்மா வீட்டுக்கு போகாம இங்க இருந்தாலே சரியா போகுமேடி. இத சொன்னா நம்மள கிறுக்கு பிடிச்சவன்னு சொல்லுவா. இல்ல இவளோட போக்குக்கு போறதே சரி. ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவோம். டாக்டர் கொஞ்சம் பைத்தியம் ஆக்கட்டும். நாமளே எத்தனை நாள் தான் பைத்தியமா இருக்கிறது? என்னையா யோசிக்கிற? வரதான் யோசிச்சேமா. கொஞ்சம் கால்ல போட்ட கேட்ட இறக்கு, இழந்து வாரேன். வாரும் வாரும். என் தம்பி பொண்டாட்டி காய்க்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஐயோ பைத்தியத்துல பல வகை, அதுல நம்ம பொண்டாட்டி ஒரு ஸ்பெஷல் வகை. இனி என்னென்னலாம் நடக்க போகுதோ பாப்போம்.